உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். செல்லக்கண்ணு, இன்னைக்கு கல்யாணத்துல எந்த குறையும் இருந்துடக்கூடாது. போய் வேலையை பாரு. ராதாவும் குஷியும் இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் இவ்வளவு நேரம் தூங்குனதே இல்லையே. காது காதம்பரி, ஏதாவது வேணுமா நீ? அது இந்த வயசானவளுக்கு என்ன தேவை இருக்க போகுது காதம்பரி? ஆனா நீங்க அதுவா, ராதாவும் குஷியும் இன்னும் தூங்குறாங்க போல இருக்கு. அதான் ரெண்டு பேரையும் எழுப்பலான்னு நான் இங்க வந்தேன். என்ன காது பண்ற நீ? ரெண்டு பேரும் தூங்கட்டுமே. இங்க பாரு, நம்ம மோகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது ராதாவும் குஷியும் தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறாங்க. நல்லா தூங்கட்டுமே. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கே. அப்புறமா நிதானமா எழுப்பிக்கலாமே. சரி அண்ணி, ஆனா சாஸ்திர சம்பிரதாயங்கள்னு நிறைய இருக்கு இல்லையா? அதுல அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணும்ல. ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்பத்துல இருந்து ராதா மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு? என்னால இதை நம்பவே முடியலையே. அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா நீ? ஏதாவது சொன்னீங்களா நீ? அது நான் என்ன சொல்ல வரேன்னா காது, அந்த ரெண்டடி குட்டிச்சாத்தானும் நம்ம குஷியும் கல்யாணத்துல இருந்தும் கல்யாண மண்டபத்துல இருந்தும் தூரமா இருக்கிறது நல்லது தானே? எழுந்துட்டாங்க, நான் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே. முதல்ல என் பேத்தியை இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்திக்கோங்க. ராதாவை பத்தியும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் எங்களுக்கு அது பரவாயில்ல. ராதாவும் எது பண்ணாலும் மோகனோட நல்லதுக்கு தான் பண்ணுவா. கொஞ்சம் வார்த்தையை விடும்போது ஜாக்கிரதையா அளந்து விடுறது நல்லது நீ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொல்லிட்டேன். கேட்டுட்டேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஏற்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வந்து எழுப்புறேன். முடிஞ்சா அவளை எழுப்புறதுக்கு நீ முயற்சி பண்ண காதம்பரி. நீ முயற்சி பண்றது வேஸ்ட். அதை தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு நீயும் உன்னோட ராதாவும் மோகன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா போயிடுவீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.